அதை பற்றின அப்டேட் கொடுத்துட்றேன். நம்ம திருச்சியில் சீதா அப்படின்ற ஒரு செவிலியர் மாணவி, இவங்களுக்கு மூக்கில் ஒரு பிரச்சனை போயிட்டு அவங்களுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாகடிச்சிட்டாங்கன்னு அங்கே இருக்க இந்த செவிலியர் மாணவிகளாக இருக்காங்களே, அவங்க பயங்கரமாக போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தவங்கள போலீஸ்காரங்க வந்து எவ்வளோ சொல்லியும் அவங்க நகரம் மறுத்துட்டாங்க. இல்லைங்க, நீதி கிடைக்கணும், அதற்கு நாங்கள் இங்கே தான் இருப்போன்ட்டாங்க. எங்கள் ஃப்யூச்சரே போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக இட் மீன்ஸ் அதாவது இறந்த பெண் இருக்காங்க சீதா, இவங்களுக்காக நாங்கள் போராடிய தீர்வுனியில் ஒத்த காலம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே மொட்டை வெயிலையும் யாருமே கலைஞ்சு போலியே, அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து பேசியும் அதில் அவங்க தெளிவாக இருந்தாங்க, ஸ்டாண்டில் நீதி கிடைக்கணுங்க, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கொடுமை இது, மாற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணி இது போல் சாவடிப்பானா அப்படின்ட்டு. அமைச்சர் ரமேஷ் இருக்கார்ல, இவர் அங்கே வந்து மாணவிகள்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அங்கே பிரச்சனை சுமூகமாச்சு. இல்லைன்னா இன்னும் பெருசாக போயிருக்கோம். அமைச்சர் அங்கே வர தவறு இருந்தால் அங்கே வேற எதுவும் நடந்திருக்கலாம். மக்களே, ஒரு வழியாக அவரோட பேச்சை கேட்டு பேச்சை நம்பி அங்கே இருக்கவங்க போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றிருக்கு. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இதை பற்றி என்னென்ன சொன்னாப்புல, மூக்கில் பிரச்சனை அப்படின்ட்டு அந்த பெண் அங்கே போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் அனஸ்தீசியா கொடுத்ததுனால தான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க எங்ககிட்ட. ஆனால் மாணவிகள் கிட்ட கேட்குறப்ப இல்லை, எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படின்ட்டு மாணவிகள் சைடில், போராடின மாணவிகள் சைடில் சொல்கிறாங்க. இந்த போராடின மாணவிகள் கிட்ட இருந்து நாங்கள் புகாரை வாங்கிட்டோங்க, ப்ராப்பராக அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டோம், என்னென்ன சொல்கிறாங்கன்ற குற்றச்சாட்டில் ஃபுல்லாக நாங்கள் எழுதி வாங்கிட்டோம். சென்னையிலிருந்து ஒரு சிறப்பு மருத்துவ குழு திருச்சிக்கு வரும். அவங்க தான் இந்த சம்பவத்தை பற்றி ஃபுல்லாக விசாரிக்க போகிறாங்க. தவறு நடந்திருந்துச்சு அப்படின்னா பாரபட்சம் பார்க்க மாட்டோங்க, யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள். ஓகே மக்களை, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். திருச்சி விவகாரத்தில் உண்மை வெளிவரப்போகும்னு நம்புகிறேன், உங்களுமே நானும் நம்பிட்டு இருக்கேன். தாவேக்கா ஆட்சிக்கு எடுத்துக்காட்டா அந்த உண்மை வெளியே வந்தால் அமையும். அப்படி இல்லைனாக்கா ஒன்று சம்மந்தப்பட்டவங்க ஒரு பெரிய கையாக இருந்தாங்கன்னா அவங்கள காக்கிற அரசா இது இருக்கும்னு சொல்லிட்டு ஐயம் எல்லாருக்கும் எழ ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா உண்மைக்கான அரசுன்ற ஒரு நம்பிக்கையும் பிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெண்டுத்தில் ஒன்று தான் நடக்க போகுது. அந்த ஒன்றுன்றது பாசிட்டிவாக இருக்க போதா நெகட்டிவாக இருக்க போதான்றது இந்த விசாரணை குழு போய் ஆய்வு பண்ணுவாங்களே, அதுக்கப்புறம் கல்பிரிட்டானா கண்டுபிடிக்கப்படுவாங்களே, அவங்கள அரசு தண்டிக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சா மக்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. பார்ப்போம். இது அடுத்த கட்ட சேலஞ்சு தான் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சி